ஒரு அசிங்கமான உதாரணங்களை எடுத்து வைத்து கொண்டு பேசுகிறார். அதுவும் ஒரு சட்டசபையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு முக்கியமான, அது கண்டனத்துக்குரியது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீட்டை உள்ளே விட்டுட்டு நீங்கள் 11 இது மருத்துவக் கல்லூரியாக அலோவ் பண்ணீங்கன்னு. இது வந்து ஒரு தவறு என்று இது வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏன் இவங்க வந்து எதிர்க்கிறாங்க என்பதே எனக்கு புரியலை. ஒன்று. இரண்டாவது, இந்த உதாரணம் மிக தவறானது. 11 மருத்துவ எய்ம்ஸுக்கு செங்கலை காட்டி பேசினது யார்? இதே உதயநிதி அவர்கள் தான் பேசினாங்க. டாஸ்மாக் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு வைக்கிறீங்க, அதுதான் வந்து நல்ல விஷயமா? கச்சத்தீவு எந்த டீலிங்கில் கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா அவங்க கிட்ட. பிரசன்னா என்பவர் பேசும்போது ஒரு வயதான அம்மனை எதாச்சும் கேட்டாங்க, 1000 ரூபாயில ஒரு மூக்குத்தி வாங்க முடியாது. அதற்கு அவர் கொடுத்த பதில் இருக்கே, நீங்கள் அப்போ என்ன 10 சவரன் அப்போ எங்களுக்கு மூக்குத்தி கூட வாங்க முடியாது, ஆனால் நீங்கள் வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாரித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய அரசியலுக்கு நீங்கள் யாரை வந்து இங்கே பலிகடாக்குறீங்க? இங்கே யாராவது நாங்கள் வந்து மக்களாகிய நாங்கள் வந்து எங்களுக்கு இந்தி வேணான்னு சொன்னோமா? நீங்கள் தான் இந்தி வேணான்னு சொல்கிறீங்க. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டா வந்தாலும் நீங்கள் ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, அப்படி இல்லாட்டி அதை அசிங்கமாக கேவலப்படுத்திக்கிறீர்கள். அவர் கொண்டு வரது எல்லாமே வந்து அங்கே அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு, இவர் இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவர் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் இவர் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தார். கிட்டத்தட்ட அவர் ஒரு மோடியோட நிழல் மாதிரியே செயல்படுறாருன்றது கூட எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. வெறும் அறிவிப்புகள், வெளியில் அறிவிப்புகள். நீங்கள் சட்டசபையில் தீர்மானங்களும் அறிவிப்புகளும் மட்டுமே முதல்வரே சொல்றாரு. அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு தபால்காரர் வேலை தான் பார்க்கணும் ஆளுநர்ன்றவர், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் உச்சநீதிமன்றம் கொட்டி வச்சிருக்கலாம் முதலமைச்சர் பேசுறாரு. தபால்காரர் என்று இவர் சொன்னதுக்கு இவங்க என்னைக்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த தபால்காரர் தான் தெய்வமா அவங்களுக்கு தெரியுறாங்க. இவங்க இன்னைக்கெல்லாம் இவங்க ஆளுங்கட்சியா மாறுறாங்களோ அன்னைக்கெல்லாம் அவர் தபால்காரரா மாறிடுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு. அப்ப இவங்க கவர்னரே வேண்டாம்ன்றாங்களா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம் தமிழ்நாட்டில் இருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்றதை விட்டுட்டு இவங்க அவரு ஆளுநர் கூடயே தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்லாம் கேள்வி கேட்கறாங்க, அப்பையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி பார்த்தா இன்னொரு விஷயம், துணை முதல்வர் தேவையில்லைல்ல. துணை முதல்வர் பதவின்றதே நம்ம கிட்ட இருந்தது இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனை தடவை துணை முதல்வர் இருந்திருக்காங்க? அவசரமா துணை முதல்வர் பதவி எதுக்கு நீங்க உதயநிதிக்கு கொடுக்குறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நம் சட்டப்பேரவையில் காரசார விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விவாதத்தின் போது அமைச்சர் சிவசங்கரன் குறிப்பிட்டு பேசுறாரு எடப்பாடி அவர்களை பார்த்து, உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தீங்க, ஆனால் அதை பேக்கரி முறை, அதாவது கிரி படத்தில் வடிவேல் காமெடி வரும், அந்த பேக்கரியை நீ வச்சுக்கோ, அந்த மாதிரியான முறைகளை தான் நீங்கள் 11 மெடிக்கல் காலேஜையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கரன் பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து அந்த படத்தில் வந்து அது எந்த கான்டெக்ட்ஸில் சொன்னாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி அசிங்கமான உதாரணங்களை எடுத்து அதுவும் சட்டசபை வரைக்கும் இவங்க பேசுகிறாங்கன்ற போது, இப்போ சமீபத்தில் பொன்முடி அவர்கள் பேசியது, அதற்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் பேசியது, அதற்கு முன்னாடி முதல்வர் அவர்களை பேசியது, உதயநிதி, இப்படி இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கமான உதாரணங்களை எடுத்து வைத்து கொண்டு பேசுகிறார்? அதுவும் ஒரு சட்டசபையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு முக்கியமான, அது கண்டனத்துக்குரியது. இது தவறாக பேசுகிறார்கள். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீட்டை உள்ளே விட்டுட்டு நீங்கள் 11 இது மருத்துவக் கல்லூரியாக அலோவ் பண்ணீங்கன்னு. அதனால என்ன பெனிஃபிட்டு? 11 கல்லூரிகள் நமக்கு கிடைச்சி இருக்குன்னா அதனால் வந்து அதன் நன்மை வந்து மக்களுக்கு தான் போய் சேரும். இதே நிறைய டாக்டர் சீட்ஸ் வருது, அந்த டாக்டர் சீட்ஸுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து சேரும் போது அது நல்ல விஷயம் தானே. நீங்கள் முதல்ல இருந்த சில மருத்துவ கல்லூரிகளை வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கில் காசு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரிகள்னால் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு அதிகமாகுது. நீட் அந்த சீட்டுக்கு நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சீட்டு இருந்தால் ஒரு 10,000 பேர் எழுதுகிறாங்க, 10 லட்சம் பேர் கூட எழுதுவாங்க எக்ஸாம். அந்த 1000 பேர் எப்படி எடுக்கிறதுன்றது ஒரு இது இருக்குது. நான் +2 மார்க்கை வச்சு தான் எடுப்பேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த 10 லட்சம் பேரில் அந்த 1000 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். அந்த 1 லட்சம் பேரில் நீங்கள் அதை எப்படி எடுப்பீங்க?
திருப்பி சரி நீங்கள் வந்து தகுதி வாரியாக, அதாவது நான் சொல்கிறது ரிசர்வேஷன் வாரியாக கூட நீங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் தகுதியாக இருப்பார்கள். இதில் வடிகட்டி நீங்கள் ஒரு 1000 பேர் எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். அது நீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். இட்ஸ் ஒரு செலெக்ஷன்ன்றது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த இதாக இருந்தாலும் சரி, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸாக இருந்தாலும் சரி, அது தொழில்முறை கல்விகள் இருக்கு இல்லையா, அது ஐஐடியாக இருக்கட்டும், இல்லை மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற கல்லூரி, ஈவன் நீங்கள் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கலாம், டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் தொழில் சார்ந்த இந்த கல்விகள், தொழில் சார்ந்த இந்த இதுக்கு வந்து தேர்வுகள் தான் வந்து பதில் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் அப்படி. இந்த பாப்புலேஷனில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பது ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸாக இருக்கும்போது ஒரு தகுதி தேர்வை கொடுத்து அவர்களே நாம் எடுக்கிறோம். அதுலேயும் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் எல்லாமே அப்ளை ஆகுது. இது வந்து ஒரு தவறு என்று இது வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிற +2 மார்க் படி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 50,000 பேர் அந்த மார்க் எடுத்தால் யாருக்குங்க சீட்டு கொடுப்பாங்க? அந்த கல்லூரிகள் பணம் யார் அதிகமாக கொடுக்குறார்களோ அவர்களுக்கு தான் சீட்டு போகும். பணம் இல்லாதவங்களுக்கு உள்ளே போகவே முடியாது. நான் 95% எடுத்திருந்தாலும் என் 95% இன்னொன்று எடுத்திருந்தா அவனால் ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்க முடிஞ்சு என்னால் கொடுக்க முடியாட்டி அவனுக்கு தான் சீட் போகும், எனக்கு வராது. அவங்க எங்கள் 2 பேருக்கு ஒரு தகுதி தேர்வை வைத்து நான் அந்த மார்க் ஒன்றா இருந்தாலும் நான் அதிகமாக மார்க் எடுத்திருந்தால் நான் உள்ளே போக முடியும், அவன் மார்க் எடுத்திருந்தால் அவன் உள்ளே போக முடியும். இது ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸ் தானே. இதை ஏன் இவங்க வந்து எதிர்க்கிறாங்க என்பதே எனக்கு புரியலை. ஒன்று. இரண்டாவது, இந்த உதாரணம் மிக தவறானது. 11 மற்றும் எய்ம்ஸுக்கு செங்கலை காட்டி பேசினது யார்? இதே உதயநிதி அவர்கள் தான் பேசினாங்க. நீங்கள் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்க? டாஸ்மாக் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு வைக்கிறீங்க, அதுதான் வந்து நல்ல விஷயமா? மருத்துவக் கல்லூரிகள் வர்றது நல்ல விஷயம். அப்புறம் இந்த பேக்கரி டீலிங்லாம் அவங்க பேசும்போது இவங்க வைக்காத டீலிங்கா? கச்சத்தீவு எந்த டீலிங்கில் கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா அவங்க கிட்ட? அது மட்டும் கிடையாது, காங்கிரஸுடன் இவங்க எத்தனை வகையான டீலிங் எல்லாம் வச்சுருந்தாங்கன்றது தெரியும். ஏன் இதே பாஜக கூட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருந்தீங்களே ஆட்சியில், அப்போ என்ன டீலிங்கில் வச்சுருந்தீங்க? அப்படி நம்ம பல கேள்விகளை கேட்கலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை, அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் சில மக்களுக்கான அந்த சில திட்டங்கள் இதெல்லாம் போய் சேரும்போது அதை கேவலப்படுத்தாமலோ கொச்சைப்படுத்தாமலோ இருப்பது நல்லது. இவர்கள் கொடுத்த 1000 ரூபாயே வந்து இவங்க கொச்சைப்படுத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓசியா தரோன்னாங்க, நீங்கள் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்றாங்க. அந்த 1000 ரூபாயை இவங்க கொடுத்துட்டு, இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பேசினார், இவங்களோட ஷானவாஸ் இல்லை யாருன்னு தெரியல எனக்கு, அவர் பேர் பிரசன்னா என்பவர் பேசும்போது ஒரு வயதான அம்மா எதாச்சும் கேட்டாங்க, 1000 ரூபாயில ஒரு மூக்குத்தி வாங்க முடியாது. அதற்கு அவர் கொடுத்த பதில் இருக்கே, நீங்கள் அப்போ என்ன 10 சவரன் அப்போ எங்களுக்கு மூக்குத்தி கூட வாங்க முடியாது, ஆனால் நீங்கள் வந்து லட்சமாக கோடியாக சம்பாரித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுதானே உண்மை நிலைமை. அந்த பாட்டியம்மா கேட்டதில் என்ன தவறு இருக்குது? அவங்க 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, இந்த 1000 ரூபாய் எனக்கு தேவையில்லைன்றாங்க. நீ அதற்கு நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. உட்கட்டமைப்பு வசதிகள் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த குவார்ட்டர் 3ல் வந்து முதல் 10 இடங்களில் கூட நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வந்து வரல. 10 ஸ்டேட்ஸில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது வெளிநாட்டில் இருந்து, அந்நிய முதலீடுகள் வந்திருக்கும் போது தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. 10 இடங்கள் எல்லாருமே போயிருக்காங்க, நமக்கு இல்லை. அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள், நீங்கள் அந்த சமக்கிர சிக்ஷா வந்து கொடுக்கல, அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் புரியலை. அது வந்து மத்திய அரசு கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு திட்டம். அவங்க அதுக்கு சொல்கிறாங்க, யாரெல்லாம் நீங்கள் வர்றீங்களோ அதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இவங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. அதற்கு இவர்கள் உடனும் பட்டிருக்காங்க. அப்புறம் அதை ஒரு அரசியலாக்குறாங்க. இன்றைக்கு அதனால் என்ன ஆயிருக்குன்னா, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல ஆசிரியர்கள் வந்து தற்காலிக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை. நிறைய இடங்களில் வந்து நிறைய விதமான வசதிகள் செய்து கொடுக்க முடியாமல் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் பல பிரச்சனைகள் இருக்கு. உங்களுடைய அரசியலுக்கு நீங்க யாரை வந்து இங்கே பலிகடாக்குறீங்க? இங்கே யாராவது நாங்கள் வந்து மக்களாகிய நாங்கள் வந்து எங்களுக்கு இந்தி வேணான்னு சொன்னோமா? நீங்கள் தான் இந்தி வேணான்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை வேணான்றீங்க. உங்களுடைய நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து பாலிசி நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னீங்க, மாநில அளவினால கல்விக் கொள்கை. எங்கே அந்த பாலிசி? என்ன பண்ணியிருக்கிறீங்க? 3-4 வருஷம் ஆச்சு. அடுத்த தேர்தல் வரப்போகுது. இன்ன வரைக்கும் அந்த கமிட்டி என்ன பண்ணிச்சுன்னு கூட தெரியலை. அந்த இதுவே வரலை.
முதல்ல இருந்த ஆட்சி ஒன்றை மாற்றினாங்க உங்களுக்கு. அவங்க தான் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க வந்து நாங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. எத்தனை தடவை தான் நீங்கள் மாற்றிட்டு இருப்பீங்க? இல்லை மாற்றினது உருப்படி ஏதாவது வந்திருக்கா? புத்தகங்கள் ஏதாவது மாற்றிருக்கிறீங்களா? உங்களுடைய கல்வி முறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டா வந்தாலும் நீங்கள் ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, அப்படி இல்லாட்டி அதை அசிங்கமாக கேவலப்படுத்துகிறீர்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். மோடி என்ன திட்டம் கொண்டு வருகிறாரோ அதை இங்கே ஸ்டாலினும் கொண்டு வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அவர் ஸ்டாலின் வந்து எதெல்லாம் திறந்து வைக்கிறார், எதெல்லாம் அறிவிக்கிறாரோ அது எல்லாமே மோடி அவர்களின் திட்டமாக தான். உதாரணத்துக்கு மக்கள் மருந்தகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து பல திட்டங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அவர் கொண்டு வரது எல்லாமே வந்து அங்கே அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரோ இவர் இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவர் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் இவர் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தார். கிட்டத்தட்ட அவர் ஒரு மோடியோட நிழல் மாதிரியே செயல்படுறாருன்றது கூட எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஆனால் இவங்க விஸ்வகர்மா திட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது எங்களுக்கு அது பிடிக்கல. ரெண்டுலயும் ஒண்ணு பெரிய வித்தியாசமே இல்லை, பெயர் மட்டும் தான் மாற்றம். ஆமா, பெயர் மட்டும் தான் மாற்றம். ஆனா இவங்க செய்த திட்டங்கள் ஏதாவது சரியா போயிருக்கானா? இந்த மக்கள் மருந்தகம் மாதிரி முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சாங்க. எந்த கடையிலயும் மருந்து கிடைக்கல. பாவம் ஜனங்க வந்து அதை திறந்துட்டு எங்களுக்கு மருந்து கொடுக்காட்டி நாங்க இழுத்து மூட போறோம். லோன் வாங்கி வச்சிருக்காங்க அந்த கடையை. கடன் வாங்கி வைத்தவர்கள் இன்றைக்கு கொதித்து கொண்டிருக்கிறார்கள். கைவினை கலைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை, சும்மா அறிவிப்போட சரி. ஆனால் நீங்கள் அதில் என்ன ஸ்கீமு, அதில் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, எந்தெந்த தொழிலுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்குறீங்க, இதுகளை எந்த விதமான இதுவும் இல்லை. வெறும் அறிவிப்புகள். வெளியில் அறிவிப்புகள். நீங்கள் சட்டசபையில் தீர்மானங்களும் அறிவிப்புகளும் மட்டுமே ஒரு அரசை வந்து நிலைநிறுத்தாது. அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இது வரைக்கும் அவங்க எதுவும் செய்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கிறது. எதை கொண்டு வந்தாலும் இங்க விமர்சனம். இதுல இந்த மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி பேக்கரி டீலிங் சொல்றாங்களே, ஆக்சுவலா இந்த பாஜக அதிமுக அந்த ஒரு டீலிங்கை வச்சுதான் அவங்க திரும்ப திரும்ப அதையே குத்தி காட்டுறாங்களோ, பயப்படுறாங்கன்னு தெரியுது. இது வரைக்கும் அந்த பயம் இல்லாம இருந்தது. எப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா சேராது, ஓட்டுக்கள் சிதறும். நடுவில் விஜய் வர பூந்திருக்காரு. இப்ப சீமானோட ஒரு பகை இருக்கு. இன்னைக்கு நிலைமையில அதிமுகவுடைய அவங்க கட்சியில் இருக்கும் அந்த கூட்டணியுமே கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருக்கு. திருமாவளவன் கட்சியா இருக்கட்டும், இல்ல வைகோ அவர்களின் கட்சியில இன்னைக்கு என்ன பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ்குள்ளேயே சலசலப்புகள் இருக்கிறது. இதுல கம்யூனிஸ்டுகள் அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சனை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்குள் சில பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து இவங்க சேர மாட்டாங்க, இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது அந்த ஓட்டு பிரியும் போது அவர்கள் கூட்டணி பலத்தில் ஜெயிக்கலாம்ன்ற ஒரு இதில் இருந்தாங்க. இன்றைக்கு இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ அது ஒரு பலம் தான். அது அதிமுகவும் பாஜகவும் சேரும், மற்ற சிறு கட்சிகளும் ஒன்றாக சேரும்போது இவர்களுடைய இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய ஒரு இது எடுத்திருக்கிறாங்க சர்வே, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது அதிமுக கூட்டணி வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்திருக்கு. இப்போ அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அது மக்கள் மனசில் என்ன விதைக்க பார்க்குறாங்கன்னா, இவங்க சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு பேர் போனதே திமுக தான். இந்திரா காந்தியை முழுமூச்சா எதிர்த்தாங்க. இதே எமர்ஜென்சியில் உள்ள வச்செல்லாம் என்ன அடிச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படியும் பேசியிருக்கிறாங்க. இவர்கள் மாற்றி கூட்டணி வைத்துக் கொள்வதில் அதான் நான் ஏற்கனவே சொன்னதான். அரசியலை பொறுத்த வரைக்கும் இது சகஜமாக நடக்கிறதா. ஆனால் இன்றைக்கு அவர்கள் 26 கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பெரிய பேரிடியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அதனாலதான் அந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் முதல்வர் கேட்டிருக்காரு. நீங்க பாஜக கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்களே, மக்களை ஏமாத்துறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கூட்டணி வைக்கிறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் என்ன? நான் அதே சொன்னேன், அரசியலில் எல்லாமே நடக்குது. நீங்களும் தான் வைக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க. காங்கிரஸுடன் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டோம்னாரு. வைகோ என்ன சொன்னாரு, செத்தாலும் திமுக கூட நான் வந்து வைக்க மாட்டேன்னாரு. வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. அதனால இதுல அதான் சொன்னேன், நிரந்தர பகைவர்களும் இல்லை நண்பர்களும். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட்டணிகள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. இதை பற்றி பேசணும்னா வந்து எந்த கட்சியுமே பேச முடியாது. அதனால கூட்டணி அது அரசியல் என்பது அது வேறு வகையானது, அது அரசியலுக்கே சொந்தமானது. அதனால இவங்க வந்து அதிமுகவையும் பாஜகவையும் குறை சொல்வதில் திமுகவுக்கு எந்த அருகதையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு கட்சிக்குள்ளேயே நீங்க சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. பல மூத்த நிர்வாகிகளுக்குமே அதிருப்தி இருக்கு. இன்னைக்கு கூட கொடுலூர் எம்எல்ஏ ஜெயசீலன் அவர்கள் எங்க தொகுதிக்கு வந்து ஒரு ஐடி பார்க் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு பிடிஆர் எந்திரிச்சு இல்லை, அது வந்து எங்க கண்ட்ரோல்ல இல்லை, மற்ற மாநிலங்கள்லாம் இந்த துறைக்கு கீழே தான் வருது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. துறையில் இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்ட நிதி, திறன்,
அதிகாரம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது அதிருப்தியின் வெளிப்பாடை தானே பார்க்கணும். அவருக்கு அதிருப்தி 3000 கோடியில இருந்து ஆரம்பிச்சது, 30,000 கோடி 30,000 கோடியில இருந்து ஆரம்பிச்சது. இன்றைக்கு வரும் பிடிஆரை வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கு என்னவோ பிடிஆர் இவங்க பலி கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு என்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி பேச மாட்டார் பிடிஆர், ஏன்னா விஷயம் தெரிஞ்சவர் அவர் அப்படின்னு அவரை பேச விட்டுறாங்க. சமீபத்தில் வந்து தேசிய ஊடகத்தில் கூட அவர் பேசியிருந்தார். அந்த காணொலியை கூட பார்த்தா அதை பேச ஆஹா ஓஹோ எப்படி பேசுறாரு பாருங்க அப்படி இப்படின்னு. ஆனா அவருக்கு என்ன மாதிரியா நீங்க வச்சிருக்கீங்கன்றது இந்த நிகழ்ச்சியிலே தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து தேசிய அளவில் சில கொள்கைகளையும் சில திட்டங்களையும் தேசிய தலைவர்களையும் எதிர்கொள்வதற்கு உங்கள்கிட்ட ஆளே கிடையாது, நல்லா தெரியுது. அதுக்கு பிடிஆர் தான் உங்களுக்கு தேவைப்படுகிறார். அவர் வந்து பேசட்டும், அவர் ஆங்கிலத்தில் நல்ல புலமை உள்ளவரும் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கிறதுனால அவருக்கு அந்த அந்த அறிவு இருக்குன்றதுனால அவர் உட்கார வச்சு பேச விடுறாங்க. ஏன் வந்து முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை இவர் நேரு அப்புறம் பாலு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட வந்து தேசிய மீடியாவில் வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களால இங்கே உட்காந்து அரசியல் மட்டும்தான் பண்ண தெரியும். இவர் ஒருத்தர் தான் அந்த பேசுறதுனால அவரை பேச விடுறாங்க. அவர் பலிகொடா மாதிரி அப்புறம் அவர் பேசுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்களே சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ வந்து அவருக்கு ஐடி துறையை கொடுத்துருக்காங்க, ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. சும்மா டம்மி மினிஸ்டராக இருக்கிறார், அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் சும்மா தான் இருக்கிறேன், யாருக்கிட்ட வந்து இது இருக்கோ பலம் இருக்கோ, யாருக்கிட்ட பணம் இருக்கோ நிதி இருக்கோ திறன் இருக்கோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்க சொன்னா நான் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்றாரு. அதுக்கு நம்ம சபாநாயகர் கூட நீங்க கொஞ்சம் பார்த்து பேசணும்ன்ற மாதிரி பேசிட்டு வந்து இதெல்லாம் பேசுங்க. சட்டசபையில் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லித்தாரணும். அவர் ஒரு வெறுப்போட உச்சத்துல இருந்திருப்பாரு போல இருக்கு, அதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நிலைமை. இங்க சில பேர்களில் மட்டும்தான் அந்த அரசின் எல்லா அதிகாரங்களும் குவிந்து போயிருக்கு. அவர் சொன்னதுலே தெரியுது, அவர் சொல்ற நிதி திறன் அதிகாரம் இருக்கவங்கள்ட்ட கேட்டுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுல வர்றது யாராரு நினைக்கிறீங்க? இது மூன்றுமே வந்து இவர்கள் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் யாரெல்லாம் நெருக்கமோ, குறிப்பா வந்து முதல்வர் குடும்பம் தான் இதுல முடிவு செய்வது எல்லாமே அவங்க தான். நம்ம சமீபத்தில் அந்த ஸ்பேஸ் இது வந்து பெருசா லான்ச் பண்ணாங்க, ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் கொண்டு வரணும். அதற்கு முன்னாடியே வந்து வானம்ன்ற கம்பெனியை வந்து அது வெளியில வந்து பெரிய விஷயம் ஆயிடுது. எதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வருதுன்னு நினைக்கிறாங்களோ அது இவங்களுக்கு முன்னாடியே திட்டம் வந்த உடனே இவங்க அதை கையில பிடிச்சிடுவாங்க. இது இன்றைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, இது எவ்வளோ காலமாக நடந்துக்கிறது. அது எனது கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஸ்ரீபெரும்புதூரில் ஐடி அந்த ஸ்ட்ரெச் வந்து ஆரம்பிக்கிறாங்க, மிலிட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏதோ அந்த காரிடார் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் நீக்கமரடி இருந்திருப்பது அவர்கள் குடும்பம் தான். அவங்க கிட்ட தான் எல்லா பலம், இவர் சொல்ற திறன் எல்லாமே அங்கதான் அடங்கி இருக்கு. இவங்க அமைச்சர்கள்லாம் அவங்க சொல்றபடி கேட்டு நடப்பாங்க. இதனால தான் இன்னமும் தெரியல, சமூக ஊடகங்கள்ல வந்து திமுக காரங்கள ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, அது உண்மை என்பதை இவர் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறார். பாவமாக தான் இருக்கு அவர் பார்க்கும்போது. ஒரு திறமையான மனிதர், திறமையாக கையாளக்கூடியவர், தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், தத்தி தத்தி பேசிட்டு இருந்தாரு. ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த ஒருத்தர்னு கூட சொல்லலாம், தமிழும் தெரியாது, எந்த இரு மொழியெல்லாம் இல்லை, ஒரே மொழி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் நல்லா பேசுகிறாரு. ஆனால் கொஞ்சம் மற்ற அமைச்சர்களை காட்டிலும் கொஞ்சம் விவரமானவர். அதாவது நான் சொல்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அது சார்ந்த அவர் துறை சார்ந்த விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக தான் இருக்கார். ஆனால் என்ன அவரால் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது, அதில் வாய்ப்பு இல்லை. ஓகே மேம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆளுநர் விசஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நான் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்துலேருந்தே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த இடத்துல அவங்க சொல்கிறது முதல்வரே சொல்கிறாரு, அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு தபால்காரர் வேலை தான் பார்க்கணும் ஆளுநர்ன்றவர், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் உச்சநீதிமன்றம் கொட்டி வச்சிருக்கலாம் முதலமைச்சர் பேசுகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் வந்து அது சட்டப்படி அவங்க என்ன சொல்லணுமோ அதை பேசியிருக்காங்க. இன்னும் அந்த விஷயம் முடியலை. ஒன்று, அவர் சொன்ன மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் அந்த இதை ஒரு காலக்கெடுக்குள் முடிக்க சொல்லி அவருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுவே சட்டச்சிக்கலில் தான் இருக்குது. சட்டப்படி அது சரியா, அரசியல் சாசனப்படி அவர் செய்ய முடியுமா, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. தபால்காரர் என்று இவர் சொன்னதுக்கு இவங்க என்னைக்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த தபால்காரர் தான் தெய்வமா அவங்களுக்கு தெரியுறாங்க. இவங்க இன்னைக்கெல்லாம் இவங்க ஆளுங்கட்சியா மாறுறாங்களோ அன்னைக்கெல்லாம் அவர் தபால்காரரா மாறிடுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு. அப்ப இவங்க கவர்னரே வேண்டாம்ன்றாங்களா? அப்ப இவங்க நிரந்தர ஆட்சி இங்க அமைக்க போறாங்களா? அடுத்த 5 ஆண்டுகள் இவர் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தா
இவங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? பாஜக போய் சொல்லுவாங்களா? என்ன மத்திய அரசுகிட்ட? ஒன்றிய அரசு ஆக்கிட்டீங்க, அதை கண்டிப்பாக போக முடியாது. இங்க இருக்கிற முதல்வரே போன இதுல மத்திய மாத்திட்டாரு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துவாங்க. இது எப்பயும் நடக்கிறது. இது அண்ணாதுரை காலத்துல இருந்து நடக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுவதில் வியப்பு எதுவும் கிடையாது இந்த இதுல. இப்ப அவர் யார்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் வைப்பீங்க? சட்டையை கிழிச்சிட்டு அன்னைக்கு போகும்போது தெரிஞ்சது இல்லையா? இப்ப நீங்க யார்கிட்ட போய் வைப்பீங்க? சரி, அடுத்த எலெக்ஷன்ல நீங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தால் நீங்க யாரை போய் பார்த்து சொல்வீங்க? இதே கவர்னர் இருக்க போறார். எனக்கு தெரிஞ்சு கவர்னர் 5 வருடம் தான். அவர் இப்ப கிளம்பி போயிடுவார். அடுத்து இன்னொரு கவர்னர் வரப்போறார். நிரந்தரமாக இருக்க போவது நீங்கள் தான். ஏன் ஒரு இணக்கமான உறவை கவர்னரோட ஆளுநரோட வைத்துக்கொண்டு உங்களால் செயல்பட முடியவில்லை? அது மக்களுக்கு தானே நல்லது. எல்லா விஷயத்திலும் அவரோட முட்டி மோதி அவருக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க பிடுங்க பாக்குறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வேந்தர் பிரச்சனையில அதுதான், பல்கலைக்கழக வேந்தர் பிரச்சனையில அதுதான் நடந்தது. ஆனால் இன்றைக்கும் அவர் தான் வேந்தர், ஆளுநர் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம் தமிழ்நாட்டில் இருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதை விட்டுட்டு இவங்க அவரு ஆளுநர் கூடயே தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்லாம் கேள்வி கேட்கறாங்க. அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. இது அப்படி பார்த்தா இன்னொரு விஷயம், துணை முதல்வர் தேவையில்லை. துணை முதல்வர் பதவின்றதே நம்ம கிட்ட இருந்தது இல்ல. தமிழ்நாட்டுல எத்தனை தடவை துணை முதல்வர் இருந்திருக்காங்க. அவசரமா துணை முதல்வர் பதவி எதுக்கு நீங்க உதயநிதிக்கு கொடுக்குறீங்க? முதல்வர் என்பவர் யார்? மக்களுக்கான ஒரு பணியாளர் தான். அவங்க ஒன்றும் வானத்துல இருந்து குதிக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணியாளர். நீங்க 5 வருஷம் தான். அதுவும் அது நீங்க ஒன்றும் 20-30 வருஷம்லாம் இருக்க போறதில்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஆளுநர் அப்படி இல்லை. அவர் அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர். அதுவும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஒருத்தர். அவருக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அரசியல் சாசனப்படி அது அப்படித்தானே போகணும் நீங்க. ஆனா இதே அரசியல் நீங்க ஆளுநர் ஏன்னு கேட்கணும். இந்த அரசியல் சாசனத்தை யார் வகுத்தாங்க? யார் ஆளுநரை கொண்டு வந்தார்? நீங்க சொல்ற அதே அம்பேத்கரும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆளுநர் என்பவர் ஒரு செக்கு தான். இங்கே மாநில அரசு தான் தோன்றித்தனமாக நடந்தால் அதை கேள்வி கேட்பதோ இல்லை நம் குறைகளை போய் எதிர்கட்சிகள் சொல்வதற்கோ ஏதோ ஒரு இதுக்கு ஆளுநர் தேவைப்படுகிறார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக இருப்பதற்கும் இது தேவைப்படுகிறது. அது இந்த பதவியை கொண்டு வந்த அரசியல் சாசனத்தில் எழுதினவங்க எல்லாமே முட்டாள்களாக இவங்க கருதுறாங்க போல இருக்கு. ஆடுக்கு தாடி அது இதுன்னு. அப்ப நீங்க அம்பேத்கரை இழிவுபடுத்துறீங்களே. அவரெல்லாம் கொண்டு வந்த அரசியல் சாசனத்தில் தான் இதெல்லாமே இருக்கு. அதனால அவங்க ஒன்றும் முட்டாள்தனமாக செய்யவில்லை. அவர்கள் யோசித்து மிகவும் ஆலோசித்து இந்த பதவியை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கான மரியாதையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனா இவங்க அரசியல் சாசனத்தையும் மதிக்கிறது இல்லை, ஆளுநரையும் மதிக்கிறது இல்லை. அது நல்லா தெரியுதுங்க. இப்போ ஒரு படி மேல போய் குடியரசுத் தலைவர் இவர் துணை குடியரசுத் தலைவர் எல்லா துணை ஜனாதிபதி இருக்கிறாங்க, யாரையுமே மதிக்கிறது இல்லை. யாரையுமே மதிக்கிறது இல்லை. இவர்கள் மட்டும்தான் பெரிய ஒரு மிகப்பெரிய நான் பார்க்கறது என்னன்னா, நிரந்தர முதல்வர் மாதிரி இவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்க இருக்கிறார்கள். பயங்கரமான திமிரில் இருக்கிறாங்க. ஒரு 10 வருடம் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய தகப்பனார் இதே தமிழக மக்களிடம் கெஞ்சி இருக்கிறார், எனக்கு ஓட்டு போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். நீங்க 10 வருடம் கழித்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. இவர் முதல்வர் ஆவதற்கு, ஸ்டாலின் முதல்வர் ஆவதற்கு எந்த வயசுல வந்திருக்கார்? எத்தனை வருடங்கள் காத்திருந்தார்? அவர் தந்தை இருந்தவரை இவர் முதல்வராக ஆகவே முடியல. அவர் வீல் சேர்ல இருந்தப்போ கூட இவர் முதல்வராக்கல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்ப நீங்க முதல்வர் ஆயிருக்கீங்க. ஏதோ ஒன்று கடவுள் கொடுத்த இதுவோ இல்லை துர்கா அம்மா கோயிலா சுத்தினது பலமோ ஏதோ ஒன்று கிடைச்சிருக்க, பலனோ கிடைச்சிருக்கு. அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பவ்யமா இருந்திருக்கணும், ஹம்பலா இருந்திருக்கணும். ஆனா அந்த எனக்கு தெரிந்த அவரிடமும் இல்லை, அதற்கு மேல அவர் கட்சிக்காரர்கள் யாரிடமும் இல்லை. இதுதான் அவர்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்க போகிறதே தவிர மற்ற விஷயங்கள்லாம் சாதாரண எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும் வேலை தான். ஓகே மேம், இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது 2022 அந்த கொரோனா காலகட்டத்தில் அப்துல் ரஹீம் அப்படின்றவரை கொரோனா மாஸ்க் ஒழுங்காக போடலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா ஃபைன் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இரவு முழுவதும் வச்சு தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் கிட்டத்தட்ட 9 பேர் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு 2022 நடந்ததுக்கு இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் 6 பேர் மேலே தான் பண்ணியிருக்காங்க, 3 பேர் மேலே பண்ணலை. அந்த 3 பேர் மேலே சேர்த்து பையன் பண்ணணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி இந்த பையனுக்கு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கையெல்லாம்? இவங்க தான் இஸ்லாமியரின் காவலர்களாச்சே. நீங்கள் எஸ்டிபிஐ கட்சிக்காரங்க யாராவது கூப்பிட்டு தான் இந்த கேள்வியை கேட்கணும். அதாவது இவர்களுக்கு தேவை என்றால் இவர்கள் சேர்த்து, அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒன்று புரியவில்லை. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு திமுகவை பற்றி தெரியவில்லை. அவர்களுக்கு தேவை என்றால் அவர்களே வைத்துக் கொள்வார்கள், தேவையில்லைன்னா அவங்க இல்லை. அதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அண்ணா நகர் ரமேஷ்,
அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த சாதிக் பாட்சா எல்லாருக்கும் தெரிஞ்சதான், அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். இப்போ 2 பேர் இறந்து போனாங்க சமூக ஆர்வலர், இது மணல் கொள்ளையை தடுப்பதற்கும். அவர் ஜாஃபர் அலி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவரு பேரும் சாதிக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஆமா இல்ல இந்த மணல் கொள்ளை, அப்புறம் இன்னொரு இது 2 விஷயங்கள், ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இன்னொருத்தர், அவங்களெல்லாம் இஸ்லாமியர்கள் தான். அப்படியே இந்த பையனும் இஸ்லாமியர் தான். இவர் இப்போ போலீஸ்காரங்களால் தாக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறை அதிகாரி. இன்னைக்கு இந்த விஷயமே வெளியில வரல, அது வேற விஷயம், இப்பதான் வெளியில வந்திருக்கு. ஏன் நீங்க கோர்ட்ல போயிட்டு துஷார் மேத்தா மாதிரி ஒரு பெரிய வக்கீலை வச்சு இவருக்காக சொல்லலாமே? உங்க அரசுல தானே தவறு செய்திருக்காங்க. எத்தனை பேரை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த கேஸை எடுத்து நடத்தியிருக்கீங்க. ஒன்றுமில்லாத இஸ்லாமியர் அவர். இஸ்லாமியர்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இஸ்லாமியர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பாஜகவை எதிர்க்கிறதா நினச்சிக்கிட்டு இந்துக்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்துக்களை எதிர்க்கும் போது என்ன ஆகுது, இங்கேயே வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது. ஒன்றா இருந்த மக்கள் நடுவில் வந்து ஒரு பிளவை ஏற்படுது. அந்த பிளவு யாரால் ஏற்படுது? பாஜகவால் சத்தியமாக இல்லை. ஏன்னா பாஜக இங்கே ஆட்சியே செய்யலை. யார் இங்கே இருக்கிறாங்களோ அவங்க தான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க, பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள. மதத்தின் பெயரால் இங்கே பிரிவினை ஏற்படுத்துவர்கள் இங்கே ஆட்சி செய்பவர்களே அன்றி பாஜக கிடையாது. பாஜக தான் இங்கே உள்ளே வரலையே. நீங்க தான் சொல்றீங்க தாமரை மலராது, அப்புறம் பாஜக உள்ள விட மாட்டோம், இந்திய உள்ள விட மாட்டோம். அப்போ பாஜகவே இல்லாத இந்த மாநிலத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரிவினைவாதமும் பிளவுகளும் ஏன் இப்படி நடக்குது? இஸ்லாமியர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அவங்களுக்கு இல்லையே. அதை தட்டி கேட்க கூட உங்களால முடியல. அதனால இவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த அடைமொழி பட்டத்தை கொடுத்ததும் இந்த கட்சி தான். அதனால இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாவலர்லாம் இல்லை, இவங்களுக்கும் ஓட்டு வேணும், அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கோ பயந்து எதுலையோ விழுந்த கதையா அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி போயிட்டு அவங்ககிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இங்கே இவர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இஸ்லாமியரின் காவலர்கள் என்று இவர்கள் நம்பினால் அதை விட ஒரு பெரிய கேலி குத்து வேறு எதுவும் இல்லை. இந்த பையனுக்காக போயிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து போராடினாங்கன்னா நல்லதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் தவறு எதுவும் செய்யவில்லை என்று தான் தெரிகிறது. கொரோனா மாஸ்க் ஒழுங்கா போடலைன்றதுலாம் ஆமா, அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடினா நல்லா இருக்கும். அந்த பையன் வந்து இவங்க இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் நமக்காக சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு அந்த பையன் நினைச்சா அதுவும் நடக்க போறதில்லை. இங்கே எல்லாமே சந்தர்ப்பவாத அரசியலும், பணம் படைத்தவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பையும் தேடி ஓடுகிறார்களே தவிர சாமானிய மக்களுக்கான ஒரு சமூக நீதி என்பது தமிழகத்தில் இல்லை. இதுதான் உண்மை. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.